ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷிதமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பாதுகாக்கும் தேவன், நம்மை பாதுகாக்கும் தேவன், பராமரிக்கும் தேவன், காக்கும் தேவன், காக்கும் கர்த்தர். பழைய பாடல்கள் உண்டு இல்லையா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. ஆகவே பாதுகாக்கும் தேவன், காக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல எந்த மூலையில பார்த்தாலும் மனிதர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு செக்யூரிட்டி, இரவுல கொரக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களும் செக்யூரிட்டி தான். அதோடு கூட வீட்டாண்ட கேமரா, கம்பெனியில கேமரா, ரோட்ல கேமரா, சிக்னலுக்கு இந்த பக்கம் 4 கேமரா, அந்த பக்கம் 4 கேமரா, மூலைக்கும் தெருக்கும் இந்த கேமராவை போட்டு பாதுகாப்பு. திருடன் திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொள்ளடிக்க கூடாது, அப்படியாக தவறான காரியங்கள் நடக்கக்கூடாது. ஸ்கூல்லையும் சரி, வகுப்புலையும் சரி, ஃபேக்டரிலையும் சரி, வேலை செய்கிற ஸ்தலங்கள், வேலையாட்கள், லேபர்ஸ் தூங்குறானா உட்காரானா, இதை கேமராவில் பார்க்கக்கூடிய அளவுல வெளிநாட்டில் நடக்கக்கூடிய தன்னுடைய நிர்வாகத்தை அந்த கம்பெனி என்ன எந்த அளவுல இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து இங்க உட்கார்ந்துட்டு அந்த போன்லயும் லேப்டாப்லயும் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து பார்க்கறத நாம் பார்க்கிறோம். இவைகள் காணொளி மூலமாக கண்காணிக்கிறதை பார்க்கிறோம். மேலாக அந்த காலத்துல எல்லாம் ஒரு பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, வயதானவர்கள் பாதுகாப்பு. அதுக்கு அடுத்தது இன்றைக்கு வித்தியாசமா இருக்கு. விதவிதமான நாயகன், விதவிதமாக கேமரா, விதவிதமாக வாட்ச்மேன், விதவிதமாக போலீஸ், விதவிதமாக இந்த அதாவது மிலிட்ரி, ஆர்மி, விதவிதமாக ஒவ்வொரு இடங்களில அவருடைய பாதுகாப்பு. இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய கொலை, உபச்சாரம், வேசித்தனம், கற்பழிப்பு, இவைகள் தவறான காரியங்கள் எவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு அதிகமாக செயல்படுத்துகிறார்களோ அவ்வளவு அதிகமாகவே மகா கேடாக காரியங்கள் தேசத்தில் நடக்கிறத பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாதுகாப்பா போ அப்படின்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு அந்த வார்த்தை. போயிட்டு வீட்டுக்கு வருவோமா என்ற நிலையில நாம் இருக்கிறோம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா ஒழுங்கா வருமா? வாகனத்துல, ஆட்டோல போனா பயம், கார்ல போனா பயம், பைக்ல போனா பயம், நடந்து போனா பயம். அந்த காலத்துல எல்லாம் எறும்பு கடால் தான் வருவான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல ரோட்ல நடந்து வரான், சைக்கிள் மேல வரான், ஸ்கூட்டர்ல வரான், கார்ல வரான், ஆட்டோல வரான், பஸ்ல வரான். என்ன சொல்ல போனா ஆளு மேலே நடந்து ஆளு மேலே ஏறிக்கிட்டு வரான். அப்படிதான் இருக்கு. அப்படியே பண்ண யமகாண்டத்துல காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். பட் நம்முடைய ஆண்டவர் காக்கும் கர்த்தர், பாதுகாக்கும் தேவன். அந்த பாதுகாக்கும் தேவனுடைய கரம் இல்லாவிட்டால் நாம் ஒரு நாளும் உயிரோடு இருக்க முடியும். நாம் நிலைத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. நாம் உயிரோடு இருப்பது அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். காலைதோறும் புதியவைகள் அவர் கிருபை, நம்மை விட்டு விலகாத கிருபை, நித்தியமான கிருபை, பாதுகாக்கு கிருபை. அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், கொலை, பலவிதமான சோதனைகளிலே, சூழ்நிலைகளிலே நம்மை பாதுகாக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். Praise you God. Wonderful. சங்கீதங்களின் புஸ்தகம், காக்கும் கர்த்தர், பாதுகாக்கும் தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் வசனம் 1 முதல் 16 வசனங்கள் அற்புதமா இருக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் இரவுல படுத்து தூங்கும் போது 10 மணிக்கு மேல அவர்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து தூங்குவாங்க. விசுவாசிகளும் கிறிஸ்தவர்கள் 90%. காலையில் எழும்பொழுது 23ஆம் சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்.
இப்படி இந்த 2 சங்கீத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பார்க்கலாம் நம்ம. இல்லைன்னாக்கா ஏதாவது உதவி வேணும்னா 121ஆம் சங்கீதம். எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேரா. இவ்வளவுதான். பைபிள் முழுவதும் படிக்க மாட்டாங்க பாத்துங்க. பாதுகாக்கும் தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அத்தினும் சுருக்கமாக சில சம்பவங்களை நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் அருமையான சங்கீதம். 1 முதல் கடைசி வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளால் உன்னை மூடுவான். அவர் செட்டைகளுக்கு கீழே அடைக்கலம் புகுவாய். பரிசுயமும் கேடகமும் உனக்கு உண்டாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத இருப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. அது உன்னை சேதப்படுத்தாது. உன் கண்களால் மாத்திரை நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டிடுவா. உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேல விரின் பாம்பின் மேல நடந்தாலும் நடந்து வலு சர்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்துல வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவன் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வசனம் 9, 10, 11, 12 ஆகிய வசனங்களில தேவ தூதர்கள் இந்த வாக்கியத்தை மத்திய 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல பிசாசானவன் சொல்லி அவரை பரியாசம் பண்ணுகிறத பார்க்கிறோம். எகிரி குதியும் இந்த பெரிய இடத்துல இருந்து. ஆனா உன்னை காக்க தூதர்கள் கட்டளிடுவான் பைபிள் சொல்லியிருக்குன்னு சொல்லி. தேவ தூதர்கள் நமக்கு பணிவிட ஆவிகளா இருக்கிறார்கள். நம்ம பாதுகாக்கும் பணிவிட தூதர்களா இருக்கிறார்கள். இயேசு கண்ணிக்கு பாதுகாப்பு தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வாக்கியங்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் பாதுகாப்பாகவே இருக்கிறார் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறவர் இருக்கிறார். இரவலானாலும் பகலானாலும் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நம்ம பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். முதலாவதாக சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் கூப்பிடுதலை கேட்டு தமக்கு பயந்தவர்களே பாழ இறங்கி சூழ அவர்களை பாதுகாக்கிறார். தேவ தூதர்கள் அனுப்பி பாதுகாக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் தன்னை யோபு சுற்றிலும் அவனை வீட்டை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலையடித்து பாதுகாக்கிறார். நம்மெல்லாம் நம்முடைய வீடுகளுக்கு வேலி அடிச்சிருப்போம். நம்முடைய வீட்டை சுற்றிலும் வேலி அடித்திருப்போம். நம்முடைய நிலத்தை சுற்றிலும் கைனை சுற்றிலும் வேலி அடித்திருப்போம். அந்த வேலையை தாண்டி மாடு வராது, ஆடு வராது, சில திருடர்கள் கூட வரமாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் அடித்திருக்கிற வேலி உனக்கு எனக்கும் தெரியாது, சாத்தானுக்கு மட்டும் தெரியும், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வேலி எடுப்பதற்கு ஆண்டவரால் தான் முடியும், சாத்தானால முடியாது. அந்த வேலி ஆண்டவர் எடுக்கணும் அல்லது நம்ம எடுக்கணும். நம்ம எப்படின்னா, நம்ம ஆண்டவர் விட்டு போயிட்டோம்னாக்கா வேலி போயிடும். ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோம்னா ஆண்டவர் அந்த வேலி எடுத்துருவார். வேலி அடித்து பாதுகாக்கிற வசனம் சொல்லப்படுகிறது. வசனமா வேலியாலே காக்கப்பட்டு. பழைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அருமையான பாட்டு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட தேவன் இந்த சிறுவர்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுபவர்கள் தேவதூதர்கள் உண்டு என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் அற்புதமாக ஆபிரகாமை தேடி வந்த தூதர்கள் ஆபிரகாமை பாதுகாக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கூட பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்ததை நாம் பார்க்கிறோம்.
இதே தூதர்கள் சோதம் குமர பட்டணத்துக்கு போய் லோத்து குடும்பத்தை பாதுகாக்கிறத பார்க்க ஆதியாகமம் 19 அதிகாரம் 1 முதல் 3, 4 வசனங்களில கீழெல்லாம் வாசித்தீங்கன்னாக்கா தேவ தூதர்கள் லோத்தியும் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் கரங்களை பிடித்து அந்த ஆபத்திலிருந்து சோதம் குமார பட்டணத்தை அழிவதற்கு இவர்களும் அழிந்து போகாதபடிக்கு தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்ததை பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் நிமித்தமாக பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, தேசங்கள் அழிக்கப்படவில்லை. தேவ தூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார்கள். மூன்றாவதாக யாத்திராகமம் புஸ்தகம் 23 அதிகாரம் 20 வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். யாத்திராகமம் புஸ்தகம் 23 அதிகாரம் 20 வசனத்துல, வழியில உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாக 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல தன்னுடைய தூதர்களை அனுப்பினார், லீடர்ஸ் அனுப்பினார். மோசே ஆரோனும் முன் சென்றார்கள். அதுக்கு முன்னதாக தேவ தூதர்கள் சென்றார்கள். ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் அனுதினமும் பேசினார். அற்புதமாக மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். அதுக்கு முன்னதாக தூதர்கள், அது முன்னதாக ஆண்டவர் பாதுகாப்பு கொழுவிகளை அனுப்பினார். 7 ஜாதிகளை சிதறடித்தார், 31 ராஜாக்கள் முறியடித்தார். தேவன் அற்புதமாக யுத்தம் செய்கிறவராய் செயல்பட்டார். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தால் எதை கொண்டாகிலும் செய்வார் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19 அதிகாரம் 35 வசனத்துல சீரியா தேசத்தின் சனகிரிப்பு ராஜா தானும் தன்னுடைய சேனாதிபதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். எசேக்கியா ராஜாவும் அருமையாக ஏசாயா தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய ஆலயத்துல அபயமிட்டு ஜெபித்தார்கள். தேவன் ஒரு தூதன் அனுப்பி 185,000 பேர் ஒரு இரவுல கொன்று போட்டார். உனக்கு விரோதமா எழும்புகிற மந்திரம், உனக்கு விரோதமா எழும்புகிற தந்திரம், உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா விதமான அந்தகார கிரிகள், எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதபடிக்கு கர்த்தர் மந்திரக்காரனையும் தந்திரக்காரனையும் பொல்லாத ஆவிகளை கிரிகளையும் அழிக்கிற கர்த்தர் உனக்காக பரிந்து பேசுகிறவரா, யுத்தம் செய்கிறவரா இருக்க. அவனுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகுன்னு சொல்லப்படுது. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், மறந்து விடக்கூடாது. எசேக்கியா ராஜா நாட்களில ஒரு தூதன் 185,000 பேரை கொன்று போட்டதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19 அதிகாரம் 35 வாசிக்கிறோம். எனவே உனக்கும் எனக்கு தூதர்கள் ஆண்டவர் கட்டளெடுத்து இருக்கிறார். அருமையாக 6வதாக தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 22 வசனத்துல அருமையாக தானியேலை பாதுகாக்கிற ஆண்டவர் அற்புதமானவர். நேபுகத்நேச்சர் நாட்களில, பெல்சசாருடைய நாட்களில, இப்பொழுது தரியு ராஜா காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தானியேலுக்கு விரோதமாக பிரார்த்தனை செய்து விரோதமா செயல்பட்டார்கள். தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்க கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது. அவன் எப்படியாகிலும் இந்த அரசாங்கத்திலிருந்து துரத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அன்றைக்கு அந்த பிரதானிகளுடைய முகங்களில தேவன் வெக்கத்தை உண்டாக்கினார். தானியேலுக்கு விரோதமாக செய்து சிங்ககபிலே போட்டாங்க. ஆனாலும் தேவன் தன்னுடைய தூதர்கள் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டின நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக தானியேல் 6 அதிகாரம் 10 வசனத்துல 3 வேளையும் ஜெபிக்கிற பக்தன். 16 வசனத்துல வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிக்கு வல்லவராய் இருக்கிறார், தானியேலே பயப்படாதே. 23, 24, 22 வசனங்களில வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவர் இடைவிடாமல் ஸ்துதிக்க வேண்டும், ஆண்டவர் இடைவிடாமல் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும், ஆண்டவரை இடைவிடாமல் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கோளங்கள் ஓரமா நடப்பட்டு தான் காலத்துல தான் கனிய தந்து எழுவதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். இட் இஸ் a wonderful success your life, all the work. தேவன் நம்மை சக்சஸ் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். காரணம் அவர் நினைப்புல நாம் இருக்கணும், நம்முடைய நினைவில் அவர் இருக்கணும். ஆகவே தேவன் தன்னுடைய தூதர்களை கட்டளிடுவான். தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை, அவருடைய வார்த்தையை தேவன் அற்புதமா சொல்லப்படுகிற 102 சங்கீதம் 20 வசனத்துல தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். ஆகதான் மத்தேயு 8 அதிகாரத்துல அருமையாக 9, 10 வாசிக்கிறோம், 100க்கு அதிபதி
ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என் வேலைக்காரன் சுகமாகும். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். காட் ஹீலிங், த வேர்ட் ஆஃப் காட் ஹீல் இட். ஹீலிங் உங்களுடைய ஃபீலிங் எல்லாம் போகும். கர்த்தர் நல்ல அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏழாவதாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பி பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசு நம்ம விடுதலை தருகிறவராய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தேவன் நாளுக்கு நாள் மேலான சரீரம் அழிந்து போனாலும் உள்ளான ஆத்மா ஆசீர்வதிக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்களேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. உனக்கு விரோதமாக வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடிக்கிறவரா இருக்கிறார். 8ஆவதாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 8ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தை 32ஆம் வசனம் 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். குமாரனாகி இயேசு உங்களை விடுதலாக்கினால் நீங்கள் விடுதலாவீர்கள். அவர் நமக்கு விடுதலை தருகிறவரா இருக்கிறார். அவர் நம்பி நம் செயல்படும் பொழுதுதான் தேவன் நம்ம உயர்த்துகிறவரா இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் சங்கீதம் வசனம் சொல்லப்படுது. 4ஆம் வசனத்துல தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜோலையாகவும் பயன்படுத்துகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலும் கர்த்தர் தன்னுடைய தூதர்களை காற்றுகளாகவும் தன்னுடைய தூதர்களை பணிவிட ஆவிகளாக நமக்கு வைத்து இருக்கிறார். நாமே இந்த உலகத்துல ஒரு வேலைக்காரனா, நமக்கு ஒரு வேலைக்காரர் பணிவிட ஆவிகளை கர்த்தர் வைத்து இருக்கிறார். தேவ தூதர்களை மறந்து விடக்கூடாது. தேவன் நமக்காக பாதுகாப்பு வைத்திருக்கிறது நாம் மறந்து விடக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தை. நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்ம தேற்றுகிற தேவன். மரண இருள் பள்ளத்தாக்கு ஆகியனாலதான் எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. பயங்கரமான இடம், இருள் நிறைந்த இடம், மனிதன் நடக்காத இடம், விதைக்காத இடம், அறுக்காத இடம், பள்ளத்தாக்கு. அப்படிப்பட்ட இடங்களில தேவன் 40 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். உபாகமம் புஸ்தகம் டிட்ரானமி உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 வசனங்களை வாசிக்கிறோம். தேவன் பெரிய வனாந்தரத்துல பெரிய இருள் காரில் நிறைந்த இடத்துல தேவன் மன்னாவை கொண்டு போஷித்தார். அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமும் தேவன் அவர்களை தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்தார். உபாகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல தகப்பனை போல சுமந்து வந்தார். ஏசாயா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தாயை போல தேற்றி கொண்டு வந்தார். அவர் சுமந்து கொண்டு வந்தார். நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். நம்ம சுமக்கிறவர், நம்ம தாங்குகிறவர், நம்ம தப்பி வைக்கிறவர், நம்ம விடுதலாக்குகிறவர், நம்ம ஏந்துகிறவர் கர்த்தர். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவனா இருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 19ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 19ஆம் வசனம் அருமையாக 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். அற்புதமாக உன்னை காக்கும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விடுதலாக்கும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை தப்பு வைக்கும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் இல்ல? ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு தெரியும். பயப்படாதே, நீ நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன், நம்மை ஆசீர்வதிப்பேன், ஏந்தி கொள்வேன். அவருடைய உள்ளம் கையில நம்ம வரைந்து இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகையினால fear not, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார். எபிரேயர் வாசிக்கிறேன் இல்லையா 13ஆம் அதிகாரம் அருமையான 5-6 கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி சொல்லப்படுகிற பார்க்கிறோம். அதே வாக்கியம் தான் சங்கீதம் 118ஆம் சங்கீதம்
8ஆம் வசனத்துல மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். வசனம் 6ஆம் வசனத்துல கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லப்படும். ஆகையினால கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கா, தேவன் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறா. ஆகவே ஆண்டவரை நம்பி நாம் செயல்படுவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம் கூட இருக்கிறான். காட் bless you all. God bless you.